பாலியல் துன்புறுத்துகள் ஏற்படுறப்ப அதை தைரியமா வெளியே சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. அது வந்து ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்டா அந்த காலத்துல குடும்பத்துக்குள்ளே நிறைய பாலியல் துன்புறுத்தல் வெளியே வராம மறைக்கப்பட்டு அந்த பிள்ளைங்க வாழ்நாள் முழுவதும் அந்த மனபாரத்தோடே இருக்க வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு மாறி இருக்கு. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஏன்னா குடும்பங்களுக்குள்ள பாலியல் தொந்தரவு பண்ணும்போது சொல்றதுக்கு பயம் இருக்கும். சித்தப்பாவா இருப்பாரு, பெரியப்பா இருப்பாரு, மாமாவா இருப்பான், பக்கத்து வீட்டுக்காரனா இருப்பான். பட் இன்னைக்கு தைரியமா பெண்கள் வந்து வெளியில வந்து சொல்றது. என்னோட ஃப்ரெண்டு சார், அவங்க அப்பா தவறா நடந்துட்டதுனால ஷீ கமிட்டட் சூசைட். என்கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணான். என்னால் சொல்லவே முடியல. எந்த வயசுல? சார் when I was doing my 4th or 5th grade. 4வது 5வதுலயே. ஓ மை காட். அவர் இறந்துட்டாங்க. அந்த குடும்பமே அப்படியே பிரிஞ்சிருச்சு. அவங்க அம்மா இருக்காம அந்த குழந்தை 4வது படிக்கும்போது நடந்தது சார். 5 பெண் குழந்தைகள். அவர் அந்த ஆள் ஒரு சைக்கோ மாதிரி வெளியவே வரமாட்டான். 4வது 5வது படிக்கும்போது சூசைட் பண்ணிடுச்சு அந்த பொண்ணு. அப்ப சொன்னது உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கு? அவங்க சொன்னது அது என்னை ரொம்ப பாதிச்ச விஷயம் சார். என்னுடைய அந்த கால வாழ்க்கையில என்னுடைய ரொம்ப ரொம்ப இன்டிமேட்டான ஃப்ரெண்ட், எங்க தெருவில் என்னோட வீட்டுக்கு பக்கத்துல இருந்த பொண்ணு. நான் பேர் சொல்ல விரும்பல. ஓகே. இன்னுமே எனக்கு அந்த பேரை கேட்குற நேரம்லாம் என்னை அறியாம என் உடம்பு அதிரும். இப்ப இருக்கிற துணிச்சல் எனக்கு அப்ப இருந்ததுன்னு வைங்க, கண்டிப்பா